இப்போ இந்த காலகட்டத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம்களை அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பனு நலீர் குலத்தினர் இருக்காங்க இல்லையா, அவங்களிருந்து ஒரு 20 யூதர்கள் கிளம்பி நேராக மக்காவுக்கு போகிறாங்க. மக்காவுக்கு போய் அபு சுஃபியான்கிட்ட டீல் பேசுகிறாங்க. அதாவது போன வாட்டி அபு சுஃபியான் ஏற்கனவே தைரியம் இல்லாமல் இருக்கார். அதாவது பத்ருக்கு வந்தார், விட்டா போதுன்னு ஓடிட்டார். இவருக்கும் நம்பிக்கை இல்லை. இப்போ இவங்க போய் என்ன பண்ணுறாங்க, உசுப்பேத்தி விட்றானு. யார்? அந்த பனு நலீர் குலத்தார் போய் நாங்கள் வர்றோம் ஹெல்ப்புக்கு, நீங்கள் பயப்படாமல் வாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அடுத்தது எங்கே போகிறாங்க, அவங்க அந்த கத்துஃபான் குலம் இருக்குல்ல, 70 சஹாபாக்களை கொண்டாங்கல்ல, அந்த குலத்தினர்கிட்டையும் போகிறாங்க. அடுத்தது மதீனாவாசிகளை தவிர இருக்கக்கூடிய எல்லா சின்ன சின்ன குழுக்கள் இருக்குல்ல, ரசூலா போய் மிரட்டிட்டு வந்தாங்கல்ல, அந்த எல்லா குழுவினர்கிட்டையும் போய் அசம்பிள் பண்ணுறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இவரை ஒரே அட்டாக்காக அடித்தோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு இவருடைய கதை. அதாவது இந்த மாதிரி நம்ம போடலாம், நம்ம ஒரு மெகா கூட்டணி அமைச்சு நாம் ரசூல்லா இங்கேருந்து நம்ம தொடச்சி எறியணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, முதல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 4 டீமாக அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஏ டீமு. இந்த ஏ டீமுக்கு லீடர் யார் அப்படின்னா அபு சுஃபியான். இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா மக்காவிலிருந்து கிளம்பி அந்த குறைஷிகள் அவங்களையும் கூட்டிக்கணும். அப்புறம் கூட இருக்கக்கூடிய திஹாமா, இந்த கினானா மற்றும் அவங்களுடைய நட்பு கூட்டத்தினர் இவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு 4000 பேரை அசம்பிள் பண்ணிட்டு இவர் வந்துடணும். இவர் ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கு யார் வந்துடணும், அபு சுஃபியான் தலைமையில் 4000 வீரர்கள் வந்துடணும். அதே மாதிரி கிழக்கில் இருந்து கத்துஃபானுங்கிற அந்த கூட்டத்தினர் அப்புறம் அவங்க ஃபஜாராங்கிற இன்னொரு கிளையினர் அவங்களையும் கூட்டிக்கிட்டு அவங்க வந்துடணும். இது பி டீமு. அடுத்தது இன்னொரு டீம் பார்த்தீங்க அப்படின்னா ஹாரிஸ் இப்னு அவுஃப் அவங்களுடைய தலைமையில் முர்ராங்கிற அந்த குலத்தினரும் சேர்ந்து சி டீம், இந்த ஒரு டீமும் வருது. அதே மாதிரி மிஸ்ஸருங்கிற அவனுடைய தலைமையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டி டீம் ஒன்று வருது. இவங்க எல்லாம் பேசி வச்சுக்கிறாங்க, ஒரே நேரத்தில் மதீனாவுக்குள்ளே என்ட்ரு ஆகணும். அதாவது பாட்டாக வர்றதில்ல, எல்லாரும் வந்துக்கிட்டு இருங்க, ஒரு இடத்துல அசம்பிள் ஆகும், அசம்பிள் ஆகிட்டு மதீனாவுக்கு ஒரே நேரத்தில் என்ட்ரு ஆகும் அப்படின்னு. இப்போ இவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 அப்படின்னு சொல்லி சில அறிவிப்புகள் வருது, 12,000 அப்படின்னு சொல்லியும் சில அறிவிப்புகளில் வருது. அப்போ ஒரே நேரத்தில் இவங்க போனோம் அப்படின்னா முடிஞ்சிருவோம் அப்படிங்கிறது இவங்களுக்கு முடிச்சிடலாம் ரசூல்லாவை அப்படின்னு பிளானு.